ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.4 14ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்கோம். 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் n of s is equal to 35. ஓகே, 1 முதல் 35 வரை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 1லிருந்து 35 வரைக்கும் நம்பர் கொடுத்துறாங்க. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதமானது 4:3. 4:3ங்கிற பாய்ஸ் இஸ்டு கேர்ள்ஸு. அப்போ மொத்தம் 7 பங்கா வச்சு அதில் 4 பங்கு பாய்ஸு 3 பங்கு கேர்ள்ஸு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ மாணவர்களின் எண்ணிக்கை பார்க்கலாம். n of b ஈக்குவல் டு 7 பங்கு வச்சா 4 பங்குன்னா 35ல் எத்தனை? ஸோ மொத்தம் எத்தனை பாய்ஸு? 20 பாய்ஸு. மாணவர்களின் எண்ணிக்கை, மாணவர்கள் எத்தனை பேர்? மொத்தம் 20. அப்போ மாணவிகள் அடுத்து 7க்கு 3 பங்குனா 35, 15. ஓகே, மாணவிகள் எத்தனை பேர்? 15. இப்போ நம்பர் கார்டு அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. 20 மாணவர்கள் இருக்காங்க, 15 மாணவிகள் இருக்காங்க, நம்பர் கொடுக்குறாங்க. வரிசை எண்கள் மாணவர்களில் தொடங்கி மாணவிகளில் முடிவடைகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் 1லிருந்து 20 கார்டு வரைக்கும் யாருக்கு கொடுத்துறாங்க? மாணவர்களுக்கு கொடுத்துறாங்க. 21லிருந்து 35 வரைக்கும் மாணவிகளுக்கு கொடுத்தாத்தான் முடிவடைகிறது. மாணவிகளில் முடிவடைக்கும், மாணவர்களுக்கு 1லிருந்து 20 முடிக்க. மாணவர்களின் வரிசை எண் ஆரம்பிக்கிறது அவங்கள இருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ எது முடிக்க போயிடும்? 20 முடிக்க போயிடும். மாணவிகளின் வரிசை எண் இருபத்தி 1லிருந்து எது முடிக்க? 35 முடிக்க ஆரம்பிக்கிறது. மாணவர்கள் ஆரம்பிச்சு முடிகிறது மாணவிகள்ல முடியுதுன்னு கொடுத்தனால இவங்க 20 இவங்க 15 வேற கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் முதல்ல தெளிவுபடுத்தியாச்சு. இப்ப கேள்விக்கு வருவோம். ஒருவர் வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒரு ஆளை செலக்ட் பண்ண போறாங்க. எப்படி செலக்ட் பண்ணும்? அவர் பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவர். மாணவர்கள்ல பகா எண்ணை பார்க்கணும். அல்லது பகு எண்ணை வரிசையாக எண்ணாக கொண்ட மாணவி. மாணவியில பகு எண்ணுக்கு நிகழ்தகவு பார்க்கணும். அல்லது இரட்டை எண்ணை வரிசையாக கொண்டவர், பாய்ஸாகவும் இருக்கலாம் கேர்ள்ஸாகவும். முதல்ல ஒன்னொன்னா பார்ப்போம். ஏ என்பது பகா எண்ணை வரிசையாக கொண்ட, வரிசை எண்ணாக கொண்ட மாணவன். n of a என்னன்னு இதுல 1லிருந்து 20 முடிக்க இருக்க பகா எண் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. ஏன்னா 20 வரைக்கும் தான். ஸோ மொத்தம் எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ அதுக்கு அப்படியே டக்குன்னு பிஎஃப் கண்டுபிடிச்சோம். நிகழ்தகவு 8 மொத்தம் எத்தனை? 35 மாணவர்கள். ஓகே, அடுத்து மாணவிகள் வரிசையில் பகு எண். ஏற்கனவே பிங்கிறது பாய்ஸ்ன்னு வச்சிருக்கனால வேற லெட்டர் வைப்போம், ஈன்னு கூட வைப்போம். ஈ என்பது பகு எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவி. இதுல பகு எண் 21லிருந்து இருக்கும். 20 பகு எண் 1, 22, 24, 25, 26, 27, 28, 29 வராது. 30, 31 வராது.
32, 33, 34, இது எல்லாமே பகையன். ஓகே. 31, 23, 29, இதை தவிர மிச்சம் எல்லாம் 12. n of e by n of s 12/35. ஓகே. n of a இது வந்து பாய்ஸ், இது வந்து கேர்ள்ஸ். அடுத்து இரட்டை எண்ணை கொண்ட மாணவர் சின்னு வச்சு. மாணவரா மாணவியா ரெண்டு பேரும் கொண்டவராக இருக்க அதுல இருக்க எல்லா இரட்டைப்படை எண்ணையும் எழுதணும். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34 வரைக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. (17/35). வரிசையா முதல்ல எழுதி வச்சு ஏ என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், என் ஆஃப் இ கண்டுபிடிச்சிட்டோம், என் ஆஃப் சி கண்டுபிடிச்சிட்டோம். இது அல்லது அது அப்படிங்கிறதுல யூனியன் என் ஆஃப் ஏ யூனியன் சி யூனியன் இ கண்டுபிடிக்கும். அப்போ ஃபார்முலாவில் ஏ இன்டர்செக்ஷன் சி இருக்கா, சி இன்டர்செக்ஷன் இ இருக்கா, இ இன்டர்செக்ஷன் ஏ இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஏக்கும் இக்கு இன்டர்செக்ஷன் இருக்கா? இது 1லேருந்து 19க்கு முடிக்க இருக்கு, இதுல 21லேருந்து தான் இருக்கு. ஸோ ஏக்கு இக்கு இன்டர்செக்ஷன் இல்லை. ஏ இன்டர்செக்ஷன் இ இருக்கான்னு பாரு. இது 21லேருந்து ஆரம்பிச்சிருக்கு, இதுல 2லேருந்து இருக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நல் செட்டா இருக்கு. அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இ இஸ் ஈக்குவல் டு ஒன்றுமே இல்லை, 0. அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இயும் நல் செட்டு தான், ஒன்றுமே இல்லை, 0 தான். அடுத்து ஈக்கும் சிக்கும் இருக்கான்னு பார்ப்போம். ஈக்கும் சிக்கும் 22, 22, 22, 24, 24, 26, 26, 28, 30, 32, 34. ஓகே. அப்போ இ இன்டர்செக்ஷன் சி எதுலேருந்து 22, 24, 26, 28, 30, 32, 34. மொத்தம் எத்தனை? 7. ஸோ பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 7/35. அடுத்து சிக்கும் ஏக்கும் இருக்கணும். சிக்கும் ஏக்கும் 2, 4. இங்கே இல்லை. வேற இரட்டைப்படை எண் எதுவும் இருக்கான்னு பாருங்க. இங்கே வெறும் இரட்டை எண் தான், இங்கே ஒரே ஒரு 2ன்றது மட்டும்தான் இருக்கு. ஓகே. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி 2 மட்டும். இப்போ ஃபார்முலா எழுதி எல்லாத்தையும் சப்ஸ்டிட். இன்னொன்று 3க்குமே இன்டர்செக்ஷன் இருக்கான்னு ஏஇசி. ஏயில் 2 இருக்கு, இயில் 2 இருக்கா? இல்லை, ஒன்றும் இல்லை. சியில் 2. இந்த 3க்கும் பொதுவாக எதுவும் கிடையாது. ஓகே. 2லேருந்து 19க்கு முடிக்க, இதில் 2லேருந்து 34 முடிக்க இருக்கு, இதில் 21லேருந்து தான் இருக்கோ. ஃபார்முலா வருவோம். பகா எண் கொண்ட மாணவர் அல்லது பகு எண் கொண்ட மாணவி அல்லது இரட்டை எண் கொண்டவர்.
அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிடுவோம். இப்போ ஒவ்வொன்றா வரிசையாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பி ஆஃப் ஏ 8/35, இ வந்து 12/35, 8, 12, 17, 8, 12, 17 மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் இ, ஏ இன்டர்செக்ஷன் இ 0, இது 1, 0, 7, 1, ஈசி 7, இது 1, இது 7, இது அகைன் 0. அப்போ 35 மொத்தமாக எல்சிஎம் எடுத்தோம்னா 37, 7 போச்சுன்னா 30, 30ல் 1 போச்சுன்னா 29.